வெள்ளையா இருக்கிற ஹரிதாவுக்கு அழகோட சேர்ந்து திமிரும் அதிகமா இருந்துச்சு. கருப்பா இருக்கிற அவளோட மலத்தாய் அக்கா கிட்ட எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தா. சோஃபா மேல உக்காந்துக்கிட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சந்திரிகாவை கூப்பிட்டா. ஹே பிளாக், எனக்கு டீ கொண்டு வா பாக்கலாம். அவளோட குரல் கேட்ட உடனே சந்திரிகா வேகமா டீய கொண்டு வந்து கொடுத்தா. என்ன பிளாக், உனக்கு எப்பவுமே சொல்லணுமா? நான் டீ குடிக்கும் போது டிவி பாப்பேன்னு தெரியாதா? என்ன ஒவ்வொரு தடவையும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? புத்தி இல்லையா? முதல்ல டிவி போடு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் டிவி போட்டா. ஹலோ பிளாக், இங்கே நின்னுகிட்டு இருப்பியா இல்ல என் துணிய ஐரன் பண்றியா? இல்ல தங்கச்சி, ஐரன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி ஒரு பக்கம் ஐரன் பண்றதுக்காக போனா. இப்படி சந்திரிகா ஐரன் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஹரிதா ஒரு பக்கம் உக்காந்துகிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தா. வெளிய உக்காந்து இருக்கிற ஹரிதாவோட அம்மாவான பவானி ரொம்பவே பெருமைப்பட்டா. சந்திரிகா உனக்கு அக்கா, அவளை அப்படி பேசக்கூடாது, அவ கையில இந்த மாதிரி வேலைய வாங்க கூடாதுன்னு பொண்ணுக்கு எடுத்து சொல்லாம பொண்ணு பண்றத பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. சந்திரிகா எப்ப இந்த வீட்டை விட்டு வெளிய போவான்னு பவானி காத்துக்கிட்டு இருந்தா. அந்த சந்திரிகாவுக்கு எவ்வளவு துப்புனாலும் மான மரியாதைன்னு எதுவுமே இல்ல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சூடு சொரணை இல்லாம எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த வீட்லயே இருக்கா. அவங்க அம்மா போய் சேர்ந்தப்பவே போய் சேர வேண்டியது தானே. என் தலைய திங்கிறதுக்கு என்கிட்டயே விட்டுட்டு போயிட்டா. எல்லாம் என்னோட கர்மம். இந்த சொத்து, இந்த வீடு, இருக்கிற நிலம் எல்லாமே என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சுக்கணும். ஆனா என்ன பண்றது, எல்லாமே என் தலை எழுத்து. இந்த நாசமா போனவளை என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றத பார்த்து சந்திரிகா கண்ணீரை விட்டா. இந்த பக்கம் டீ குடிக்கிற ஹரிதா 1 2 3 4 அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா ஹரிதா டீ குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி எண்ணிக்கிட்டு இருப்பா. அத சீக்கிரமா போய் சந்திரிகா வாங்கல அப்படின்னா அவ அந்த டீ கிளாஸ கீழே போட்டு உடைச்சிருவா. அதுக்கப்புறம் ஹரிதாவோட அம்மாவான பவானி சந்திரிகாவை போட்டு சரியா அடிப்பா. அதனால சந்திரிகா இப்படி நடக்க கூடாதுன்னு வேகமா வந்து டீ கப்ப வாங்கிக்கிட்டா. என்ன, எங்க அம்மா கையால அடி விழுக கூடாதுன்னு வந்து டீ கப்ப வாங்கிக்கிட்டியா? இல்ல தங்கச்சி, இந்த டீ கப்பு நீ புடிச்சு வாங்குனது. இந்த டீ கப்பு மட்டும் இல்ல தங்கச்சி, நான் உனக்கு பிடிச்ச எல்லா பொருளுங்களையும் ரொம்ப பத்திரமா தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன். நீ காலையில போடுற துணி, செருப்பு, பிரஷ், சோப்பு எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே என் மேல இருக்கிற பாசத்தினாலயா செய்யறேன்? இல்லதானே எங்க அம்மா மேல இருக்கிற பயத்தினால தானே செய்யறேன். என்னதான் இருந்தாலும் உன்னோட கேரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் டீ கிளாஸை எடுத்துக்கிட்டு சந்திரிகா ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது பவானி, ஹரிதா ஹரிதா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டா. என்ன மம்மி? என்ன அந்த தரித்திரம் புடிச்சவகிட்ட இவ்வளவு பாசமா பேசுற? அவ நம்மளோட எதிரி. அடிக்கடிக்கு அவகிட்ட நம்ம வேலைய காட்டிக்கிட்டே இருக்கணும். சரிம்மா, எப்போ எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியுமா? சரி சரி, இந்த ஊஞ்சல் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. நீ சீக்கிரமா போய் அதுல உக்காந்துக்க. அவளை அனுப்பி வைக்கிறேன், அவ வந்து நிதானமா ஆட்டி விடுவா. சரிம்மா, நான் போறேன், அக்காவை அனுப்பி வைங்க. என்னடி அவளை போய் அக்கான்னு சொல்ற? அவ நம்ம வீட்டு வேலைக்காரிடி. சந்திரிகாவை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஹரிதா போன உடனே, ஏய் சந்திரிகா, அந்த குரல் கேட்ட உடனே சந்திரிகா அங்க வந்தா. இங்க பாருடி, என் பொண்ணு ஊஞ்சல்ல உக்காந்துருக்கா. நீ போய் அவளை நிதானமா ஆட்டி விடு. ரொம்ப வேகமா ஆட்டாதடி. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சரி போ, நான் டவுனுக்கு போய் என் பொண்ணுக்கு தேவையான மேக்கப் கிட்ட வாங்கிட்டு வரேன். நான் வர வரைக்கும் என் பொண்ணை எதுவுமே சொல்லாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். தங்கச்சிக்கு நான் போய் என்ன சொல்ல போறேன் சித்தி? அவ என்ன சொல்றாளோ அதை தானே நான் செய்வேன். நான் போய் அவளை என்ன சொல்ல போறேன்? ஆமா ஆமா, உன்னோட ஜாதகம் அதுதானே. அதை தவிர நீ என்ன பண்ண போற? அப்போ சந்திரிகா ஹரிதா பக்கத்துல வந்தா. ஹரிதா ஊஞ்சல்ல உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தா. பவானி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு டவுனுக்கு கிளம்பி போனா. இங்க பாரு, கொஞ்சம் வேகமா தள்ளு. அம்மா வேண்டாமா, நான் வேகமா தள்ளுனா நீங்க கீழே விழுந்துருவீங்க, அப்புறம் அடிப்படும். வேண்டாமா, நிதானமா தள்ளுறேன். இங்க பாரு, நான் சொல்றதுதான் நீ செய்யணும். வேகமா தள்ளுனா தள்ளு, அதை தவிர என்ன எகுத்து பேசாத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யற வேலை உண்டு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ஊஞ்சல்ல உக்காந்து இருக்கிற தங்கச்சிய தள்ளிக்கிட்டு இருந்தா. இப்படி நேரம் போய்கிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்
காவி துணி போட்டுக்கிட்டு ஒரு முனிவர் அந்த வழியா நடந்து வந்தாரு. அவரை பார்த்த உடனே ஊஞ்சல் ஆட்டுறத சந்திரிகா நிறுத்திட்டா. என்ன ஊஞ்சல் ஆட்டுறத நிறுத்திட்ட? ஆட்டு தங்கச்சி, கொஞ்ச நேரம் இருமா, அந்த முனிவர் வந்துகிட்டு இருக்காரு, அவரு போனதுக்கு அப்புறம் ஆட்டி விடுறேன், இல்லனா கால் அவர் மேல படும். அவரு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? நெவர். நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சே ஆகணும். எனக்கு ஊஞ்சல்ல ஆட்டி விடு, இல்லனா எங்க அம்மா வந்த பின்ன சொல்லி கொடுப்பேன். இப்படி ஊஞ்சல ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கும்போது சுவாமிஜி நடுவுல வந்து, அம்மா ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சுவாமிஜி கேட்ட உடனே இறக்க குணம் இருக்கிற சந்திரிகா கவலைப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு வீட்டு வாசப்படி வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது ஹரிதா அவளை பார்த்து கோவமா ஹரிதாவை கூப்பிட்டா. ஏ பிளாக், நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா திரும்பி வந்து, தங்கச்சி, இந்த மாதிரி சுவாமிஜிங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். அவங்க ரொம்ப பசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம். ஆமா, உனக்கு கலர் தான் இல்லைன்னு நினைச்சேன், பார்த்தா உனக்கு புத்தியும் இல்லையா? காவி துணி போட்டவங்க எல்லாம் உண்மையான சுவாமிஜியா? இவங்கள எவ்வளவுதான் பார்த்தாலும் நம்மளுக்கு புண்ணியமே கிடைக்காது. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சுவாமிஜி காதை கொடுத்து கேட்டாரு. நம்ம தயவு செஞ்சு சுவாமிஜிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம். அவரு நம்மளுக்கு வரம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆமா தங்கச்சி, நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம். ஏய், இங்க பாரு, உனக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா உன்னோட சாப்பாட அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நீ பட்னியாரு, அப்படி இருந்தா மட்டும் சாப்பாடு கொடு. என்ன போலீஸ் சுவாமி, அங்கேயே கொஞ்சம் தூரத்திலேயே நில்லுங்க, உங்களை பார்த்தா வாந்தி வருது. உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஐட்டம் வச்சு வாழை இலையில. ஆமா, எனக்கு வாழை இலையில தான் சாப்பாடு வேணும், கொடுங்கம்மா. சரி, போய் கொட்டிக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா வாழை இலை சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா. வாங்க சுவாமி, போங்க போங்க, போய் கொட்டிக்குங்க, அப்படியெல்லாம் அவமானப்படுத்தாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதாவுக்கும் ஒரு மாதிரி ஆச்சு. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க ஒரே தாய் பசங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். சந்திரிகா கருப்பா இருக்கிறா அப்படின்னு தானே அவளை பார்த்து நீ எடை போட்டுக்கிட்டு இருக்க. கலரை பார்த்து எப்பவுமே எடை போடக்கூடாது. அவளோட நல்ல மனசு, நல்ல குணத்தை பாருமா. போதும் போதும், போய் முழுங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜிக்கு கோவம் வந்துச்சு. அந்த பார்வையை பார்த்து பயந்துட்டா. இல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி ஹரிதா கிட்ட வந்து உக்காந்து ஹரிதா வாழை இலையில கொடுத்த சாப்பாட சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்போ ஹரிதா சிரிச்சுக்கிட்டே, சுவாமிஜி சாப்பாடு எப்படி இருக்கு? இன்னைக்கு எங்க அக்காவுக்கு சாப்பாடு இல்ல, அவளோட சாப்பாடு தான் உங்களுக்கு கொடுத்திருக்கா. உங்களுக்கு அவ்வளோ பவர் இருந்தா அவளுக்கு நல்ல சாப்பாட கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி சந்திரிகாவை பார்த்தாங்க. சந்திரிகா எதை பத்தியும் கவலைப்படாம சும்மா உக்காந்து இருந்தா. சுவாமிஜி, என் தங்கச்சி இப்படி பேசுறான்னு அவளை தப்பா நினைக்காதீங்க. அவ கொஞ்சம் அழகா இருக்கான்னு அவளுக்கு கொஞ்சம் திமிரு, அவ்வளவுதான். நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாம நிம்மதியா சாப்பிடுங்க. அவ என்கிட்ட மட்டும் இல்ல, என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்க எல்லாருகிட்டயும் இப்படிதான். சுவாமிஜி, என்ன மன்னிச்சிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் உக்காந்து பேசுறேன். அப்போ சுவாமிஜி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த சாப்பாட சாப்பிட்டாங்க. அப்போ ஹரிதா, சுவாமிஜி, கருப்பா இருக்கிற என் அக்கா சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கு? அமிர்த மாதிரி இருக்கு. நான் எவ்வளோ வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு சாப்பாடை இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. வேணும்னா நீ கூட சாப்பிட்டு பாருமா, உங்க அக்கா எவ்வளவு ருசியா சமைச்சிருக்கான்னு உனக்கே தெரியும். ஐயோ பரவாயில்ல சுவாமிஜி, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்குவேன். ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சுவாமிஜி வயிறு நிறைய சாப்பிட்டாரு. அத பார்த்து சந்திரிகா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா. சுவாமிஜி கிளம்பி போகும்போது ஒரு கண்ணாடிய கொடுத்தாங்க. இங்க பாருமா சந்திரிகா, இது அற்புதமான கண்ணாடி. இந்த கண்ணாடியில நல்ல மனசு இருக்கிறவங்க பார்த்தா அவங்க மூஞ்சி நல்லா இருக்கும், கெட்ட மனசு இருக்கிறவங்க பார்த்தா அவங்க மூஞ்சி கருப்பாதான் போகும். இத நான் உனக்கு பரிசா கொடுக்கறேன். நல்ல மனசு இருக்கிறவங்கள இந்த கண்ணாடி வெள்ளையாதான் காட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு தடவை பார்த்தா அப்படியே நிறம் மாறிடும், அது என்னைக்கும் மாறாது. இந்த கண்ணாடிய பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சந்திரிகாக்கு கண்ணாடிய கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அத பார்த்த ஹரிதா விஷயம் என்னன்னு கேட்டா. உடனே சந்திரிகா சுவாமிஜி சொன்ன விஷயத்த பத்தி சொன்னாரு. அப்போ ஹரிதா அந்த கண்ணாடிய வாங்கிக்கிட்டா. இப்படி ஹரிதா அந்த கண்ணாடிய கொண்டு வந்து
வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் வச்சா. அதுல ஹரிதா மூஞ்ச பார்த்த உடனே ஹரிதா மூஞ்சி கருப்பாயிடுச்சு. அதே கண்ணாடியில சந்திரிகா பார்த்த உடனே அவ மூஞ்சி வெள்ளையாயிடுச்சு. டவுன்ல இருந்து வந்த பவானி இத நம்பாம அங்க வந்து பார்த்தா. உடனே அவ மூஞ்சி கூட ரொம்ப கருப்பாவே மாறிடுச்சு. இப்படி அம்மாவும் பொண்ணும் கருப்பாயிட்டாங்க. சந்திரிகா மட்டும் வெள்ளையாவே இருந்தா. இப்படி அன்னையில இருந்து அவங்க சந்திரிகா பேச்ச கேட்டே நடந்தாங்க. சந்திரிகாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அன்னையில இருந்து சந்திரிகா அந்த கண்ணாடியில மூஞ்ச பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பணக்கார லுக்ல இருக்கிற ஹரிதாவை பார்த்தா யாரும் ஏழைன்னு சொல்ல மாட்டாங்க. அவ பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அவ பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு யோசிச்சு பணக்கார வீட்டு பையனான ராகேஷ் அவளை காதலிச்சுக்கிட்டு இருந்தான். 2 பேரும் காலேஜ் கிட்ட உக்காந்து கதைங்கள பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கு, பீச், சினிமா அப்படின்னு லாங் டிரைவ் எல்லாம் கூட போய்கிட்டு இருந்தாங்க. நான் ஹரிதா ரோட்டோரத்துல பிரெஞ்ச் ஃப்ரை வித்துக்கிட்டு இருக்கிற ஏழை அக்கா சந்திரிகாவோட தங்கச்சி. ஹரிதா சந்திரிகாவோட சொந்த தங்கச்சி இல்ல. ஆனால் அவ எப்போ அப்படி பார்த்ததில்ல. சந்திரிகா ஹரிதாவை சொந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. தங்கச்சி எவ்வளவுதான் காசு கேட்டாலும் தங்கச்சி படிக்கிறா அப்படின்னு காசு கொடுத்து என்னோட தங்கச்சி ரொம்ப பெரிய படிப்பு படிக்கிறான்னு எல்லாரோடையும் பெருமையோட சொல்லிக்கிட்டு இருந்தா. ஹரிதா மட்டும் தான் காதலிக்கிற ராகேஷ் கூட பிரெஞ்ச் ஃப்ரை விக்கிற சந்திரிகா தான் தன்னோட அக்கான்னு சொல்லல. ஹரிதா ராகேஷும் பார்க்ல உக்காந்து இருக்கும் போது, ராகேஷ் எனக்கு பசி எடுக்குது, பாசமா பேசுவியா இல்ல ஏதாவது வாங்கி கொடுப்பியா? என்ன ஹரிதா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீதான் என்னோட ஹார்ட். உனக்கு பசி எடுக்கும் போது சும்மா உக்காந்துருப்பேனா? நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இப்படியே போய்கிட்டு இருக்கலாம். வழியில ஏதாவது கிடைச்சதுன்னா உனக்கு வாங்கி தரேன். என்னது, ரோட்டோரத்துல இருக்கிற ஃபுட்ட வாங்கி கொடுக்கறீங்களா? நம்ம யார் ராக்கி? நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட். நோனோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு ஹரிதா? நீ நம்ம யாருன்னு கேட்ட. நம்ம 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதுக்குதான் நானும் சொன்னேன். ராக்கி, ராக்கி, நான் கேட்க வந்த கேள்விய சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கேள்வி என்னன்னு சரியா பதில் சொல்லு. இப்போ ராகேஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சு, நீ கேட்ட கேள்விக்கு இப்போ நான் சரியா பதில் சொல்ல போறேன். சொல்லு ராக்கி, நீ என்ன சொல்ல போறேன்? நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம மனுஷங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கோவம் வந்துச்சு. ஹரிதாவோட கோவத்தை பார்த்த ராகேஷ், என்ன ஹரிதா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நம்ம மனுஷங்க தானே. ராக்கி, நம்ம பணம் இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம பணக்காரங்க. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணுமே தவிர ரோட்டோரத்துல இருக்கிற ஃபுட்பாத்துக்கு போகணுமா? ஃபுட்பாத்ல இருக்கிற இந்த சாப்பாட பத்தி நீ ரொம்ப கேவலமா நினைக்காத. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இருந்து இங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நடக்க வச்சியே கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தா. அவங்க போய்கிட்டு இருக்கிற வழிய பார்த்து ஹரிதா அவளோட மனசுக்குள்ள கொஞ்சம் பயத்தோட, அட என்ன இது, இவரு இந்த வழியா கூட்டிட்டு போறாரு? இந்த வழியில தானே அக்கா பிரெஞ்ச் ஃப்ரை கடை வச்சிருக்கிறது. இப்ப மட்டும் சந்திரிகா என்ன பார்த்தா தங்கச்சின்னு கூப்பிட்டுருவா. அப்புறம் ராகேஷ் என்ன விட்டுட்டு போயிடுவாரு. ராகேஷுக்கு மட்டும் நான் ஏழை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ராகேஷ் என்ன விட்டுட்டு போயிடுவான். இப்ப என்ன பண்றது? ராகேஷ் சந்திரிகா பிரெஞ்ச் ஃப்ரை வித்துக்கிட்டு இருக்கிற கடைக்கு கூட்டிட்டு வந்தா. சந்திரிகா ஆச்சரியப்பட்டு ஹரிதாவை பார்த்தா. தங்கச்சி ஹரிதா அப்படின்னு சந்திரிகா கூப்பிட்ட உடனே ராகேஷ் ஆச்சரியமா பார்த்தா. அப்படி சந்திரிகா கூப்பிட்ட உடனே ஹரிதாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம, ஏதாவது சொல்லி ஆகணும், ஏதாவது சொன்னா மட்டும் தான் சந்திரிகா திருப்பி பேச மாட்டா அப்படின்னு அவளோட வாய் அடிக்கிறதுக்காக, புவர் லேடி, என்ன போய் ஹரிதான்னு பேர் வச்சு கூப்பிடுற? நீ யாரு, எந்த நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகாவும் ரொம்ப கவலையோட பார்த்தா. ராகேஷுக்கும் எதுக்காக ஹரிதா இவ்வளவு கோவப்படுறான்னு யோசிச்சான். ஹரிதா, எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? நீ எதுவுமே பேசாத ராக்கி. சொல்றத கேட்க போறியா இல்லையா? நீ கொஞ்சம் நான் சொல்றத கேளு ராகேஷ். இந்த மாதிரி ரோட்டு கடையில ரொம்ப கேவலமா டேஸ்ட்ல பிரெஞ்ச் ஃப்ரை வித்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பணக்கார பொண்ணுங்களை பார்த்து பேரை வச்சு கூப்பிட வேண்டியது. அப்பதானே அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க எல்லாம் பணக்கார பொண்ணுங்க வர இடம் அப்படின்னு வருவாங்க. வரப்போற ஜனங்க இவங்க கூட பெரிய பணக்காரங்க அப்படின்னு நிறைய ஜனங்க வந்து சாப்பிடுவாங்கல்ல. இது எல்லாமே பிசினஸ் ட்ரிக் தெரியுமா? போதும், வாய மூடுறியா? நான் காதலிக்கிற பொண்ணு பேரு ஹரிதான்னு இவங்க கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். அதனாலதான் நீ என் கூட வந்த உடனே உன்னை ஹரிதான்னு கூப்பிட்டாங்க. அப்படிதானே சந்திரிகா? ஆமாங்க ஐயா. வார்த்தையை கேட்டு ஹரிதா ஷாக் ஆனா. சந்திரிகா, நீங்க ரொம்ப நல்லா பிரெஞ்ச் ஃப்ரை செய்வீங்க அப்படின்னு உங்களை பத்தி பெருமையா சொல்லி ஹரிதாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ராகேஷ் ஐயா, உங்கள மாதிரி பணக்கார பொண்ணுங்க
எங்க கடையில வந்து பிரெஞ்ச் ஃப்ரைய சாப்பிடுவாங்களா தின்னுவாங்களா இல்லையான்னு சரியா தெரியல. கண்டிப்பா சாப்பிடுவா, நீங்க நல்லா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹரிதா கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ராகேஷ் சந்திரிகா கிட்ட பிரெஞ்ச் ஃப்ரைய செஞ்சு பார்சல் எடுத்துக்கிட்டு காசை கொடுத்து கிளம்புனா. சில்லறை இல்ல ராகேஷ். பரவாயில்ல, நான் இன்னொரு தடவை வரும்போது சில்லறைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகேஷ் அங்கிருந்து கிளம்புனா. பிரெஞ்ச் ஃப்ரை கடையை மூடிட்டு சந்திரிகா வீட்டுக்கு வரும்போது நைட்டு 10 மணி ஆயிருந்துச்சு. ஹரிதா கோவமா உக்காந்து இருந்தா. நான் காதலிக்கிற ராகேஷ் உனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டப்போ சந்திரிகா எதுவுமே பேசாம சமையலறைக்குள்ள வந்தவ சமைச்சுக்கிட்டு இருந்தா. ஹரிதா கோவமா அக்கா கிட்ட வந்து, அக்கா நான் கேட்டதுக்கு பதில் சொல். அப்போ சந்திரிகா கோவமா, ஓஹோ இப்பதான் உன் கண்ணுக்கு நான் அக்கா மாதிரி தெரியறேனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ரோட்டு கடையில பாத்தியே, அப்ப மட்டும் நான் உனக்கு ரோட்டோரத்துல பிரெஞ்ச் ஃப்ரை விக்கிற பொண்ணு, இப்ப மட்டும் நான் அக்காவா? என்கிட்ட இப்ப நீ எதுவுமே கேட்காத. என்கிட்ட நீ ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னானே ராகேஷ், அவங்கிட்ட போய் கேட்டுக்கோ. என்னது, ராகேஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? நான் உன்னை நம்ப மாட்டேன். அதுக்குதான் நான் சொன்னது, நாளைக்கு ராகேஷ் கிட்ட கேட்டுக்கோன்னு. ஹரிதா கோவமா வந்து கட்டில்ல உக்காந்துருந்தா. சந்திரிகா ஹரிதாவுக்காக சமையல செஞ்சு எடுத்துக்கிட்டு பாசமா வந்து தன்னோட தங்கச்சி பக்கத்திலேயே உக்காந்து, ஹரிதா உனக்கு பிடிச்ச சமையல் செஞ்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் காதலிக்கிற ராகேஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உன்கிட்ட வந்தானா? என்னால நம்ப முடியல. அதை எல்லாமே காலையில நம்ம 2 பேரும் போய் ராகேஷ் கிட்ட பேசலாம். இப்ப அடம் பிடிக்காம உனக்காக செஞ்சு கொண்டு வந்த சாப்பாட சாப்பிடு. இப்படி சந்திரிகா ஹரிதாவுக்கு ஊட்டி விட்டா. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையில அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ராகேஷ பாக்குறதுக்காக பார்க்குக்கு போனாங்க. ஹரிதா, நான் காதலிச்சது உன்னதான், ஆனா நீ என்ன காதலிக்கல, எங்கிட்ட இருக்கிற பணத்தை காதலிச்ச, சொத்தை காதலிச்ச, என்ன காதலிக்கலையே. இந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா எதுவுமே பேசல. ஒரு நாள் சாயங்கால நேரத்துல எங்க அப்பா இந்த ரோட்டோரத்துல நடந்து போகும்போது அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. அப்போ உங்க அக்கா தான் எங்க அப்பாவை காப்பாத்துனாங்க. அப்பதான் முதல் தடவை உங்க அக்காவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சந்திரிகாவை பார்த்தா. ஹரிதா, உங்க அப்பா பாவம் அப்படின்னு நான் தான் காப்பாத்துனேன். எங்க அப்பாவை காப்பாத்துனது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 2 தடவை ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லபடியா பேசி எங்க அப்பாவை சிரிக்க வச்சாங்க. அந்த சிரிக்கிற நேரத்துல எங்க அப்பா முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை அன்னைக்குதான் பார்த்தேன் நானு. உங்க அப்பாவோட மூஞ்சில சிரிப்பை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சா? அந்த சந்தோஷம் உங்க அப்பா மூஞ்சிய பார்த்துதானே வந்தது? ஆமா ஹரிதா, இப்ப இருக்கிற ஜனங்க பணத்தை பார்த்துதான் மத்தவங்களுக்கு உதவியே செய்யறாங்க. எங்க அப்பாவுக்கு உங்க அக்காவை பார்த்த உடனே மத்தவங்களுக்கு உதவி செய்யற அந்த குணம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பதான் எங்க அப்பா சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹரிதா, எங்க அப்பாவை பார்க்கவான்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன், ஆனா நீ வரவே இல்ல. சினிமாக்கு போலாம், பார்க்குக்கு போலாம் அப்படின்னு என்ன எங்கெங்கயோ கூட்டிட்டு போனேன். நான் உன் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தப்போ உங்க அக்கா சந்திரிகா தான். சரி ராகேஷ், இப்ப நீ என்னதான் சொல்ல வர? எங்க அப்பாவோட வார்த்தையை கேட்டு நான் சந்திரிகாவை பார்க்க உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் அங்க உன்னோட போட்டோவை பார்த்தேன். அப்பதான் நான் உன்னை சந்திரிகாவோட தங்கச்சி ஹரிதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அக்கா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நீ இப்படி ரிச்சா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா தலை குனிஞ்சு நின்னா. சந்திரிகா கிட்ட நம்மளோட அன்பை பத்தியும் நம்மளோட காதலை பத்தியும் சொன்னேன். ஆனா அவங்க உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஆனா நீ அவங்கள ரொம்ப கேவலமா தானே பேசின அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா கண்ணீர் விட்டா. அக்கா சாரிக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. நம்மளுக்குள்ள எதுக்காக தங்கச்சி இந்த சாரி எல்லாம்? நீ ராகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ. வார்த்தையை கேட்டு ஹரிதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி 3 பேரும் ராகேஷோட அப்பாவான சாம்பசிவத்துக்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. சாம்பசிவம் கூட ஹரிதாவை பார்த்து ஒத்துக்கிட்டாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஹரிதா ராகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க ஹனிமூனுக்கு போனாங்க. பக்கம் சந்திரிகா பிரெஞ்ச் ஃப்ரை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு ராகேஷோட அப்பாவான சாம்பசிவத்தை அப்பா மாதிரி பாத்துக்கிட்டா. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.